கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அம்மு தான் ரம்யாங்கிற விஷயம் வந்து தெரியிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கார்த்தி வந்து கம்பெனியில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? பாரு பாரு, நான் என்னென்னலாம் உனக்கு குடைச்சல் கொடுக்கணுமோ அது எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தீபா மாட்டுக்கும் ரொம்ப தலைவலியோட கீழே வந்து அத்தைன்னு ஃபஸ்ட்டு சாஃப்டாக வந்து கீழே இறங்கி வராங்க. அப்பான்னு பார்த்து நம்ம அபிராமி அம்மா, மைதிலி, மீனாட்சி எல்லோரும் கொடுக்கணும்னு ஓடி வராங்க. ரியாக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவ இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே வரப்பே 4-5 பொருள் வந்து அவங்களையும் மீறி வந்து தட்டி விட்டு தான் வந்திருக்காங்க. என்ன ஆச்சு தீபா, எதுவும் பிரச்சனையா, கைவலியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல தீபா என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பழத்தெல்லாம் வந்து கீழே தட்டி விட்றாங்க. மைதிலி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய் என்னடி பழத்தெல்லாம் கீழே தட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நானா தட்டி விட்டேன், இந்த ரியா தான் தட்டி விட்டா, இவ இருக்கிற வரைக்கும் இந்த வீடு நிம்மதியாக இருக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல கழுத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரியா வந்து அபிராமி அம்மாவும் மைதிலி எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி முடித்தோன்னே வேறு வழியே இல்லை, இப்போதைக்கு இவளை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் சேர்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அப்படியும் எந்திரிக்கிற மாதிரி தெரில. உடனே அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்து முடித்தோடனே நம்ம கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மைதிலியும் சரி பெர்மிஷன் கேட்கணுமான்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து கேபினுக்கு வந்து போகிறாங்க. கதவு தட்டுறாங்க. மேடம் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி போய் வந்து பார்க்குறாங்க நம்ம தீபாவை. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க. எனக்கும் ஒன்றும் தெரில, ஆனால் அவளோட பிஹேவியர்லாம் பார்க்குறதுக்கு தீபா மாதிரியே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, மாடியிலேருந்து கீழே வந்தா 2-3 பொருளை தட்டி விட்டுட்டு வந்தா, சரி கைவலினால கூட இது மாதிரி கோவம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரியா வந்து அடிக்க போயிட்டா. ஏன் ஒரு கட்டத்தில் ரியாவே அமுச்சு வைக்கவே போயிட்டா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ தான் அவள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயமா நடக்க போகுதுன்னு நினச்சி நாங்களாம் சந்தோஷமாக இருந்தா, இப்போ இப்படி ஒரு குடைச்சலா என்னால் தாங்க முடியல. அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு மைதிலிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மருத்துவர் வந்து வராங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான மனசில் இருக்கிற அழுத்தம் கூட இது மாதிரி வெளியில் வந்து வந்திருக்கலாம், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மட்டும் அங்கேருந்து கடந்து போகிறாங்க. தீபாவை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து இல்லைங்க கடைசியாக ஒரு ஜூஸ் குடித்தேன், அதனால தான். ஜூஸில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ சரின்னு சொல்லி அந்த ஜூஸ் மிச்சம் எதுவும் இருக்கா, இதோ பக்கத்தில் இருக்குது பாருங்கன்னொன்னே அதை எடுத்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கார்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ரம்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் கம்பெனிக்கு வராங்க. பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வெயிட் மினிட், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் ஒர்க்கில் வந்து ரொம்ப சின்சியராக தான் வேலை பார்ப்பீங்க, அது எங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நீங்கள் வர வர அடிக்கடி வந்து பெர்மிஷன் போடுறீங்க. நான் வந்து தப்புன்னு சொல்ல, உங்களுக்கு பர்சனலாக வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கம்பெனி சைட்லேருந்து எதுவும் உதவி வேணும்னா கேளுங்க, யார் கிட்ட பேசணுன்னாலும் சொல்லுங்கள், பேசலாம், பண உதவினாலும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் கேர் வச்சுருக்கிறேன்னா, நீங்கள் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய டெண்டர் வந்து எடுத்து கொடுத்தீங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறீங்க, மிஷினரிஸ் என்னென்ன வாங்கினா நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் உங்கள் மேலே வந்து கம்பெனி வந்து அதிகபட்சம் வந்து அக்கறை வந்து எடுக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க, நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து கூடிய சீக்கிரம் வெளில வந்துடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம், என் மேலே இவ்வளோ அன்பா அக்கறையாக பேசினதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க. என்ன தம்பி, வர வர நான் தான் பெர்மிஷனு ஒர்க்குன்னு சுற்றிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் என்ன அண்ணன் மாதிரி ஆகிட்டீங்க, என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் சீஃப் மெக்கானிக் இல்லை, நான் பெர்மிஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம்தான் வந்து வேலைக்கே வருவேன். ஆனால் நீங்கள் என் பாணியில் வந்து வேலைக்கு வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவர் கிண்டல் பண்ணுறாங்க. சரிண்ணே நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் மட்டும் வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் வேலையை பார்க்க போயிட்டாரு. என்னது புசுக்குன்னு நம்மளை வந்து இப்படியே அசிங்கப்படுத்திட்டாப்புல, சின்ன பையனில் அப்படி தான் இருப்பாங்க, சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ரம்யா ஒரு பக்கம் தீவிரமாக யோசிக்கிறாங்க. நீ எதை நினச்சி போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஒய்ஃப் தீபாவுக்கு பிரச்சனைன்னு தானே போனேன். இதுமாரி அடிக்கடி நீ பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இருப்ப. வேறு வழியே இல்லை கார்த்தி, நான் உனக்கு இது மாதிரி சின்ன சின்ன குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ரம்யாவுக்கு வெளியில் வந்து ஒர்க் இருக்குது போல இருக்குது. அந்த ஒர்க் செய்கிறதுக்காக வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரம்யாவோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரம்யா எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்டோன்னே
நான் அண்ணா நகர் பக்கம் இருக்கிற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து வந்திருக்கேன். ச்சே, எனக்கும் உன் வீட்டு அட்ரஸ் தெரியாது. இப்போ என்னோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என்டி சொல்கிற கல்யாண பத்திரிகையா, வாழ்த்துக்கள், உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, குட் நியூஸ் சீக்கிரம் வந்து சொல்லுவேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. அப்போன்னு பார்த்து, ஏய் உனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்டி, உன் வீடு கூட எனக்கு தெரியாது, நான் எங்கேருந்து கொடுக்கறது, பக்கத்தில் கேசவன் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போ சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. கார்த்தியை வந்து மீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. புதுசாக வந்த காவியாங்கிறவங்க ரம்யாவோட ஃப்ரெண்டு. இங்கே கேசவன் ஒருத்தவங்க இருக்காங்களே, யார் அவங்க அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க தான் அங்கே சேரில் உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னா, மாதம் வந்து அங்கே வந்து போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி அம்முங்கிறவங்களுக்கு நான் பத்திரிக்கை வந்து கொடுக்கணும். யார் அம்மு, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேசவன். இல்லைங்க, உங்கள் ஓனர் இருக்காங்களே ரம்யா, அவங்க பேர் தான் அம்மு. அவங்களுக்கு அம்முன்னு ஒரு பேர் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அம்முன்னு தான் கூப்பிடுவோம், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பத்திரிக்கையில் அன்பு என்கிற ரம்யாங்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கேசவன் கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு அவங்க மட்டும் கடந்து வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து கால் அடிக்கிறாங்க அந்த இடத்துல கேசவன். மேடம், இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு காவியாங்கிறவங்க வந்து பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்க, சரி வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, உங்களுக்கு அம்முன்னு இன்னொரு பேர் இருக்கா? ஆமாம், என்ன எல்லாரும் முக்காசு பேர் அப்படி தான் கூப்பிடுவாங்க, எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் உங்கள் தோழி வந்து பத்திரிக்கையில் அம்மு என்கிற ரம்யாங்கிற மாதிரி தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு கேசவன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ கேட்டோன்னு வந்து, அச்சச்சோ எதுக்கா இவ இந்த பேர்லாம் எழுதி கொடுத்துருந்தா, சரி கேபினில் வந்து பத்திரிக்கை வந்து வச்சிடறேன் மேடம் சொல்லிட்டு கேபினில் வந்து வச்சிடறாங்க. வண்டியை திருப்புங்க, அண்ணா நகரம் போவேனா எங்கேயும் போவேனா, வண்டியை திருப்பி வந்து ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரிக்கு விடுங்கன்னு சொன்னோன்னா வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. ஏன்னா கார்த்தி வந்து இந்த பேரை பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டா நான் தான் அம்முன்னு தெரிஞ்சிட்டா எல்லா சதி திட்டமும் பண்ணுறது நான் தான், கார்த்தி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சாம்பிள் பாக்ஸ் வேணும், அந்த மிஷினரிஸை பார்த்து தான் அடுத்தது எங்களால் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி அது எங்கே இருக்க போகுது, ரம்யா கேபினில் தான் இருக்க போகுது, நீங்கள் போய் மேடம் கேபினில் போய் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். கதவை திறந்து அப்படியே வந்து எடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. பெஞ்ச் மேலே தான் வந்து அந்த பத்திரிக்கை வந்து இருக்குது. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நொடியை வந்து வந்துடுறாங்க நம்ம ரம்யா. ஒரு வேளை பத்திரிக்கையை பார்த்துருப்பாரோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல. என்ன கார்த்தி திடீர்னு கேபினுக்குலாம் வந்திருக்கீங்க, அதுவும் நான் இல்லாதப்ப? இல்லை மேடம், சாம்பிள் பாக்ஸ் எடுக்கலான்னு வந்தேன், அதான் எடுத்துட்டேன். சரி மேடம், அதுவும் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் உள்ளே வந்தேன். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. கார்த்தி பத்திரிக்கையை பார்த்துருப்பாரா பார்க்கலையா, அவர் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா பார்க்காத மாதிரி தான் தெரியுது. கார்த்தி வந்து ரொம்ப புத்திசாலி, பார்த்துருந்தாலும் பார்க்காத மாதிரி தான் நடந்துப்பாங்க. என்னடா பண்ணுறது, சே இவ கல்யாண பத்திரிக்கை கொடுத்து நமக்கு கல்யாணம் ஆகாமல் பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் வந்து அம்மு தான் நம்ம ரம்யாங்கிற விஷயம் வந்து தெரிய போகுது. இன்னொன்று அந்த ஜூஸ் விஷயத்தில் வந்து மாட்டிக்க போகிறாங்க நம்ம ரம்யா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.